புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். மஞ்சனத்தி என அழைக்கப்படும் நுணா மரத்தின் வேர் முதல் இலை வரை அனைத்தும் மருத்துவ குணம் நிறைந்தவையாக உள்ளன. மஞ்சள் பாவட்டை, நுணவு போன்ற பல பெயர்களும் இம்மரத்துக்கு உண்டு. இதன் தண்டு பகுதியின் தோலை சீவினால் உட்புறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் கட்டையை வெட்டி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை கொண்டு ஆடைகளுக்கு சாயமேற்றியதாக வரலாறுகள் கூறுகின்றன. குயில்கள் இம்மரத்தின் பழங்களை விரும்பி சாப்பிடும். இதன் முதிர்ந்த மஞ்சள் நிற கட்டைகள் விவசாய கருவிகள் செய்யவும், சிறு மர சாமான்கள், பொம்மைகள் செய்யவும் மிகவும் உகந்தவை. மஞ்சனத்தி தாவரத்தை மருந்தாக எடுத்துக்கொண்டால் நோயினால் தளர்ந்த உடல் ஆரோக்கியமாகும். உடல் வெப்பத்தை இது அதிகரிக்கும். இதன் இலை, காய், பழங்கள் அனைத்துமே வீக்கம் மற்றும் கட்டிகளை கரைக்கும். பெண்களுக்கு மாதவிலக்கை தூண்டும். குழந்தைகளுக்கு வரும் கரப்பான், புண்கள், களலை போன்றவற்றை குணமாக்கும். 5 மஞ்சனத்தி இலையை ஒரு கொத்து வேப்பங்கொழுத்தோடு வதக்கி இதனுடன் ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு தேக்கரண்டி ஓமம், ஒரு சிட்டிகை பொரித்த பெருங்காயம் சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணீரில் இட்டு 1 டம்ளராக சுண்ட காய்ச்சி காலை மாலை 2 வேளையும் வேலைக்கு 2 தேக்கரண்டி அளவுக்கு உள்ளுக்கு கொடுக்க குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று உப்புசம் குணமாகும். நொச்சி, உத்தாமணி, பொடுதலை இலை சாற்றுடன் ஓரளவு மஞ்சனத்தி இலை சாறு கலந்து தினமும் 3 அல்லது 4 முறை சாப்பிட்டு வந்தால் அனைத்து வகையான இரைப்பை பிரச்சனைகளும் முற்றிலும் தீரும். சிறிது மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம் மற்றும் 1 டம்ளர் தண்ணீர் எடுத்து மஞ்சனத்தி இலை மற்றும் பழத்தின் விழுதுடன் சேர்த்து கொதிக்க வைத்து 50 மில்லி மற்றும் 100 மில்லி வீதம் 48 நாட்களுக்கு குடித்து வந்தால் ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் அதிக ரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் தீரும். மஞ்சனத்தி ஒரு மருத்துவர். போத்தி சாமுத்திரிகாப்பட்டிலமா கல்யாணமா? சாமுத்திரிகாப்பட்டி இருந்தா தான் கல்யாணம். போத்தீஸில் சாமுத்திரிகாப்பட்டு.